அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீப காலமாக அன்னலாரின் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஏழ்மையான நிலைமையில் தான் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த ஏழ்மை நிலையை சமாளித்து அப்படியே குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருகையில் மாவு ஆட்டி அவர்களுடைய கை காய்ப்பு ஏற்பட்டு போனது. அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில அடிமைகள் அன்பளிப்பாக வந்திருக்கிறார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபாத்திமா, உன்னுடைய தந்தையிடத்திலே அடிமைகள் வந்திருக்கிறார்கள், ஒரு வேலைக்காரரை நீ வாங்கிக்கொள், உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார். அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தயக்கத்தோடு தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள். வந்தால் வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, வெளியே சென்று விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருந்தார்கள். கேட்டார்கள் என்ன விவரம் என்று. வந்த விவரத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். நான் உன் தந்தை வந்தால் சொல்லுகிறேன் என்றார்கள். திரும்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறங்கிவிட்டார்கள் இரவு. அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தால் வெளியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுத்திருக்கிற படுக்கையில் அவர்கள் இருவருக்கு மத்தியில் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு மகளிடத்திலே வந்த விவரத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமாவே, உனக்கு வேலைக்காரனை விட சிறந்த ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ படுக்க செல்லும் முன் சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரை 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரை 33 தடவையும், அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை 34 முறையும் நீ ஓதிக்கொள், இது உனக்கு வேலைக்காரனை விட சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தஸ்பீஹை தான் நாம் அதிகமாக ஓதி வருகிறோம். இந்த தஸ்பீஹ், இதற்கு பெயரே தஸ்பீஹ் ஃபாத்திமா என்ற பெயர் இதற்கு வந்திருக்கிறது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையை சமாளிக்கிற நிலைமையிலேயே அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே மாதுளம்பழம் ஒன்று வாங்கி எனக்கு தாருங்கள், எனக்கு சாப்பிடுவதற்கு பிரியமாக இருக்கிறது என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எப்படியோ சமாளித்து மாதுளம்பழத்தை வாங்கி வருகிறார்கள். வாங்கி வருகிற வழியிலே ஒரு ஏழை யாசகம் கேட்டு நிற்கிறார். அந்த ஏழை பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே மாதுளம்பழம் தான் இருக்கிறது. அதை தர்மம் செய்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மனைவி விரும்பி கேட்டு ஒன்றை வாங்கி தர முடியவில்லையே என்கிற வருத்தம் அவர் மௌத்தாகிற வரையில இருந்தது. மனைவியின் தேவையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் வஃபாத்தாகிற வரையிலையும் இருந்தது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதையும் பொறுமையினோடு ஏற்றுக்கொண்டார்கள். நான் கேட்டதை ஏன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு பொதுவாக பெண்கள் கணவன்மார்களிடத்திலே பிரச்சனை செய்வதை போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரச்சனை செய்யல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி சொல்கிறார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அல்ஹா அவ் ஃபித்ர்.
அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெருநாள் தினத்திலே வெளியேறினார்கள், வெளியே வந்தார்கள். அது ஈது பெருநாளாகும் அல்லது குர்பானி பக்ரீத் பெருநாளா, இரண்டு விதமான அறிவிப்புகளும் வருகிறது. இரண்டிலே ஒன்று. பெருநாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதழ் முஸல்லா தொழுவிடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபமர்ர அலன் நிசாஇ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெண்கள் பகுதியை கடந்து சென்றார்கள். ஃபகால, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸரஹல் நார், பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது, நான் பெண்களை அதிகமாக நரகத்திலே பார்த்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஃபகுல்ன வபிம யா ரசூலல்லாஹ், அந்த பெண்கள் கேட்டார்கள், நாயகமே ஏன், என்ன காரணம் என்று கேட்டபோது கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, அந்த பெண்கள் அதிகமாக சபிக்கிறார்கள், கணவனுக்கு நன்றி மறந்து விடுகிறார்கள். இந்த இரண்டு காரணங்களினால் பெண்கள் நான் அதிகம் நரகத்திலே பார்த்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பெண்களிடத்திலே சர்வசாதாரணமாக சாப வார்த்தைகள் வந்து விடுகிறது. எதிரே இருப்பது தன் மகன் என்றும் பார்ப்பதில்லை, மகள் என்றும் பார்ப்பதில்லை. நாசமா போ, கழிச்சிட போ, நீ உருப்படுவியா, இப்படிங்கிற வார்த்தையை பெண்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். இது அவர்கள் நரகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற துவா, பிள்ளைகளுக்காக செய்கிற துவாவாகட்டும், பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற துவாவாகட்டும், அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த குழந்தைகள் நாசமாக போவதற்கு அந்த பெற்றோர்களின் வாய்களிலிருந்து வருகிற அந்த சாபமே காரணமாகி விடுகிறது. அதனால பெண்கள் அதிகமாக சபிப்பதாலும் அதே போல கணவனுக்கு மாறு செய்வதாலும் அவர்களை நரகத்திலே நான் அதிகம் கண்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஒன்னு கேட்டு வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா சர்வசாதாரணமாக உங்களோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். நன்றி மறக்கிற தன்மை பெண்களிடத்திலே அதிகம் இருப்பதால் அவர்கள் நரகத்திற்கு, கணவனுக்கு மாறு செய்வதால், கணவனுக்கு நன்றி மறப்பதால் அவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் விரும்பியதை தன்னுடைய கணவர் வாங்கி தரவில்லை என்பதற்காக அவர்கள் அதற்காக தன்னுடைய கணவரை கோபித்துக் கொள்ளவில்லை என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மரியாதைக்குள்ள ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு தாய்க்கு தான் பசியாக இருப்பது கூட பொறுத்துக் கொள்வாள், தன்னுடைய மக்கள் பசியாக இருக்கிறார்கள், தன்னுடைய குழந்தைகள் பசியாக இருக்கிறார்கள் என்றால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தாயால். அந்த அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே சாப்பிடுவதற்கு, நோன்பு திறப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற காரணத்தால் வீட்டில் இருந்து ஒரு துணியை எடுத்து கொடுத்தாங்க. இந்த துணியை நீங்கள் விற்று வாருங்கள் சந்தையிலே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சந்தையிலே விற்று 6 திர்ஹத்தை வாங்கி வருகிறார்கள். வருகிற வழியிலே ஒரு யாசகர், நபியின் குடும்பம் எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள், யார் பசி என்று கேட்டாலும் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். உடனே தன்னிடத்தில் இருந்த 6 திர்ஹத்தை அவருக்கு தர்மமாக கொடுத்து விட்டார். அல்லாஹ் உதவி செய்வான் என்று நினைத்து கொண்டார். அப்படியே வழியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எதிரிலே ஒரு அழகான வெள்ளை குதிரையை வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் வருகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரர், அதனால் அவர்களுக்கு குதிரையின் மீது அலாதி பிரியம், குதிரையின் மீது அலாதி பிரியம். அந்த குதிரையை பார்த்ததும் அதை அப்படியே பார்த்து கொண்டே, உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ குதிரையை ஓட்டி வந்தவர், குதிரையை கொண்டு வந்தவர் கேட்டார், உங்களுக்கு இந்த குதிரை வேண்டுமா என்று கேட்கிறார். இடத்திலே வாங்குவதற்கு காசு இல்லை என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்லை, நீங்கள் இப்போது வாங்கிக் கொள்ளுங்கள், பிறகு காசு கொடுத்து கொடுங்கள்
கொடுத்து விடுங்கள் என்றார் அவர். அந்த குதிரையை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு அதை அப்படியே ஓட்டிச் செல்கிறார் அலி ரலியல்லாஹு அவர்கள். வழியிலே இன்னொருவர் வருகிறார். அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து, இந்த குதிரை அழகாக இருக்கிறதே, இதை எனக்கு நீங்கள் விலைக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டார். என்ன விலைக்கு கொடுப்பீர்கள் என்ற போது, நீங்களே விலை சொல்லுங்கள் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். அவர் 160 திர்ஹத்துக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். அந்த குதிரையை 160 திர்ஹத்திற்கு அந்த குதிரையை விற்றுவிட்டு 100 திர்ஹத்தை யார் குதிரையை அலி ரலியல்லாஹு விற்றாரோ அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விட்டு 60 திர்ஹத்தை சந்தோஷத்தோடு எடுத்து செல்கிறார் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் நல்ல சம்பாத்தியத்தோடு வருகிறார் என்று மகிழ்ச்சி அடையவில்லை. எந்த பெண்ணாக இருந்தாலும் கணவன் கொண்டு வருகிற பணம் அது எப்படி வந்தது என்றெல்லாம், கணவன் அதிகமாக பணம் கொண்டு வரணும், மகன் அதிகமாக பணம் கொண்டு வரணும், அப்படித்தான் நினைப்பார்கள். அது வந்த வழி என்ன என்று யோசிக்க மாட்டார்கள். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், நான் கொடுத்ததே ஒரு அற்பமான ஒரு துணி, அதற்கு இவ்வளவு விலையெல்லாம் கிடைக்காதே, இது வந்த விவரத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். வந்த விவரத்தை அலிரலியல்லாஹு சொன்ன பிறகு அப்போதும் சமாதானம் அடையாமல், இந்த பணத்தை பயன்படுத்தலாமா என்று நான் என் தந்தையிடத்தில் கேட்டு உறுதி செய்துவிட்டுத்தான் நான் இதை பயன்படுத்துவேன் என்று சொன்னார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய கணவனோ மகனோ எப்படி கொண்டு வந்தாலும், அந்த வருமானம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று யோசிக்கிற பெண்களுக்கு மத்தியிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட உயரிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வறுமை கோர தாண்டவமாடிய அந்த சமயத்திலே நோன்பு திறக்குவதற்கு கூட காசில்லாத, உணவுக்கு வழி இல்லாத வகையிலே வந்ததே லாபம் என்று நினைக்கவில்லை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதை போய் தந்தையிடத்தில் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவங்களை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமா, உன்னுடைய கணவர் அலியிடத்திலே குதிரையை விற்றாரே, அவர் வேறு யாரும் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த குதிரை சொர்க்கத்தின் குதிரை. உன்னுடைய கணவர் அலியிடத்திலே 160 திர்ஹம் கொடுத்து விலைக்கு வாங்கினாரே, அவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். உன் கணவர் 6 கொடுத்தார், அந்த 6 60 அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், மன்ஜா பில் ஹஸனதி பலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மை செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 திருப்பி கொடுக்கிறான். அது 10 மடங்கு ஆகிறது. 1 ரூபாய் தர்மம் செய்தால் அது 10 திரும்ப கிடைக்கும். எனவே இந்த 6 60 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வறுமையிலும் கூட அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.